ஹாய் நண்பா நண்பீஸ் நலமா? பாண்டவர் பூமின்னு ஒரு படம். ராஜ்கிரண் அதுல ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உள்ளா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எப்போதுமே மனசுல ரீங்காரம் அடிச்சுட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பால்ய நினைவுகள் அப்படிங்கிறது என்னைக்குமே மறக்க முடியாதது. நம்ம பள்ளி பருவமாகட்டும், அதுக்கப்புறம் உள்ள இந்த காலேஜ் டேஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே அந்த நினைவுகள் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத நினைவுகளா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு இனிமை நிறைந்த நினைவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப நம்மலாம் என்ன சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டு குடுத்தனம் இருக்கும். அதாவது அத்தை, மாமா, மாமி இவ்ளோ பேரு தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி இப்படின்னு நெறைய உறவுகள் நிரம்பி இருந்த ஒரு காலம் அது. அப்படி இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு திருப்பி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. நம்ம திருப்பி ஊருக்கு போணும் அப்படின்னு நெனைச்சாலே மனசெல்லாம் ஒரு மாரி சங்கடமா இருக்கும். ஏன்னா, அங்க அவ்ளோ ஒரு என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஒரு கிராமம் மாரி இருந்ததுன்னு வச்சுங்களேன். அதுவும் அந்த குளத்துல போறது, அங்க நீராடுறது, அந்த தோப்புல வயல்வெளியில நடக்கிறது, இது மாதிரி எவ்வளவோ இனிய நினைவுகள் நம்மளுக்கு மனசுல திரும்ப திரும்ப ரீங்காரம் விட்டுக்கொண்டே இருக்கும். நம்ம எப்ப டிப்ரெஸ்ட் ஆனாலும் சரி, அந்த நினைவுகள் நம்ம கொஞ்ச நேரம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். என்னுடைய அந்த மாதிரி நம்மளுடைய எல்லாருமே இந்த மாதிரி பாலிய நினைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவிதை மாதிரி எழுதியிருக்கேன். அதை தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். தேங்க்யூ. மின்சாரமற்ற கோடை இரவின் நடுநிசியில் கடந்த கால வசந்த தென்றல் மனதை வருடியது மெல்ல. 4 தாழ்வாரங்கள் சூழ நடுமுற்றத்தில் வானில் சந்திரன் கண்ணடிக்க, ஆத்தா, சித்தி, மாமி, அத்தை என்று ஒன்றாய் உறங்கிய நாட்கள் அவை. ஆத்தா கதை சொல்கிறேன் என்று, நான் வளர்ந்த கதை சொல்லவா, வாழ்ந்த கதை சொல்லவா என்று கதை சொல்லிக்கொண்டே பாதியில் தூங்கி போக, யார் மீது யார் கால் போட்டு தூங்குவது என்று பெரிய போராட்டத்திற்கு பின் தூங்கிய நாட்கள் அவை. மாலையில் மாமாவின் சைக்கிள் சத்தம் கேட்டதும் ஆவலோடு ஓடி போய் நொறுக்கு தீனிக்கு போட்டி போட்டு கொண்டு ஓடும் எங்கள் சிறார் பட்டாளம். அம்மாச்சி ஊரில் புளிய மரத்தில் சித்தி புடவையை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து கொண்டு போய் ஊஞ்சலாடிய பொழுதுகள் இனிமையானவை. மாங்காயை உப்பு மிளகாய் தடவி காக்காய் கடி கடித்து சாப்பிட்ட குதூகலங்கள் என்றுமே மறக்க முடியாதவை. மதியம் ஃபுல் கட்டு கட்டியிருந்தாலும் 3 மணிக்கு பாத்திரம் துலக்க மீதத்தை ஒழிக்கும் போது குழம்பு சட்டியில் போட்டு பிரட்டிய சாத உருண்டைக்கு அடித்து கொண்டு அழுத நாட்கள் சொல்லி மாளாதவை. புத்தாடை அணிந்து முறுக்கு பலகாரங்களை பையில் எடுத்துக்கொண்டு அடித்து பிடித்து டிக்கெட் வாங்கி தீபாவளி ரிலீஸ் படங்களை முதல் நாளே பார்த்துவிட்டு பள்ளியில் செய்யும் அலப்பறைதான் எவ்வளவு. பொறையாத்தா கோவில் குளத்தில் மீன் கடிக்க கடிக்க துள்ளி குதித்து கிராமத்து தோழிகளோடு குளித்த நாட்கள் என நினைவில் ஆடுகிறது பால்யம். ப்ளீஸ், யாராவது டைம் டிராவல் மிஷின் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்களேன். பால்யம் சென்றுவிட்டு திரும்பி தருகிறேன்.